குமார், தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர். இன்று சென்னையிலே தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தற்போதைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அறிவித்த தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவது, சரணெடுப்பு போன்ற ஊழியர்கள் பெற்று வந்த உரிமைகளை வழங்குவது, ஊதிய குறைபாடுகளை நீக்குவது, காலிப்பணியிடங்களை நிரப்புவது போன்றவற்றை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்துள்ள அடுத்த ஆண்டு 1/4/2026 முதல் சரணெடுப்பு மீண்டும் வழங்கப்படும் என்பதை தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அறிவிப்பை திரும்ப பெற்று இந்த நிதியாண்டிலே உடனடியாக 1/4/2025 முதல் அதை வழங்க வேண்டும். அதேபோல் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள குழுவை திரும்ப பெற்றுவிட்டு முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்கனவே அறிவித்தபடி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்போடு இணைந்து இயக்கங்களை காண்பதற்கு தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கமும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த மாநில செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு செந்தில்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கம். இன்று சென்னையிலே தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய வகையிலே முறையான எந்த அறிவிப்பும், ஓய்வூதியம் குறித்த அறிவிப்பும் வரவில்லை. அதேபோல் சரண்விடுப்பு என்பது அடுத்த நிதியாண்டிலே 1/4/2026 முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. எனவே அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஊதிய மாற்றங்களுக்கு குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும். ஏற்கனவே இருந்து வந்த பணி உயர்வுகளுக்கு பெறக்கூடியவர்களுக்கு சமமான ஊதியம் இருந்தால் ஒரு ஊதிய உயர்வு என்ற அந்த நிலை இருந்து வந்தது. அது இந்த ஆட்சியிலே பறிக்கப்பட்டு அந்த ஒரு ஊதிய உயர்வும் மறுக்கப்பட்டிருக்கிறது. பணி உயர்வுக்கு தனியான ஊதியம் வழங்க வேண்டும். அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வரையிலே ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உள்ளடக்கி நாங்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்போடு சேர்ந்து பயணிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அதில் உறுப்பினர்களாக இருக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவோடு இணைந்து இந்த அரசு அந்த உரிமைகளை வழங்கும் வரையில் இயக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்ற முடிவை இந்த மாநில செயற்குழுவிலே எடுக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போதாவது அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை இந்த அரசு உணர்ந்து நியாயமான தீர்வை வழங்க வேண்டும். 1/4/2026 முதல் என்பதெல்லாம் வெற்று அறிவிப்பு என்பதை இந்த மாநில செயற்குழு பதிவு செய்கிறது. முதல்வர் தன்னுடைய வாக்குறுதியை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அரசு ஊழியர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த மாநில செயற்குழுவின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மாநில முதல்வர் அவர்களுக்கும் தெரிவிக்க கடமை. 80 கோடி 80 லட்சம் வரும், 90 1 கோடி கூட வரும்னு எங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கான். தொடரில் எந்த கோடினாலும் தெருக்கோடி தான். கையில் பணம் இருந்தால், நான் இது காமெடியாக கூட சொல்கிறது தான், நீங்கள் பென்ஷன் இருந்தீங்கன்னா ஐசியூவில் இருந்தால் கூட இன்னும் 2 மாதம் வச்சு உங்கள் வீட்டில் காப்பாற்றுவானுங்க. கையில் பணம் இருந்துச்சுன்னா இவன் இருக்கிற வரைக்கும் பணம் நம்மளுக்கு வராது. ஒரு பாயசத்தை போடு, அப்போ தான் பணம் வரும். இன்றைக்கி நிலைமை அதுதான் நான் சொல்கிறேன். அதே நீங்கள் பணம் இருந்ததுன்னா இவன் எப்படி நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டான். இருக்கிற வரைக்கும் ஒரு பாயசத்தை போட்டு பணத்தை வாங்கிடுவோம் என்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் பென்ஷன் மட்டுமே, இன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் கூட நாளைக்கு பென்ஷன் இருந்தால்தான் அவர்கள் குடும்பத்தில் மரியாதை என்பது இருக்கும். நம்ம சுயமரியாதையோடு வாழ்வதற்கான அந்த விஷயத்தில் வரும்போது விட்டுட்டேன். அதை சொல்லும்போது உங்களுக்கு மட்டும்தான் பென்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஊடகங்களில் சொல்லங்களே, அரசாங்கம் என்பது ஒரு மாடல் எம்ப்ளாயராக இருக்கணும். நீ கொடுத்தா தான் ப்ரைவேட்டில் கொடுப்பான். நானே கொடுக்க மாட்டேன், அத்தை கூலியில் எடுப்பேன், கான்ட்ராக்டில் எடுப்பேன், டெய்லி வேஜஸில் எடுப்பேன்னு சொன்னால் அவன் இன்னும் எவ்வளோ அடிமாட்டு விலைக்கு ஆளாக எடுப்பான். அதனால் அரசாங்கம் என்பது
மாடல் எம்ப்ளாயாக இருக்கும். நீங்கள் கல்வியிலேயோ தரத்திலேயோ முழுமையாக உயர் நிலையில் இருக்கவங்கள தான் நீங்கள் அரசு வேலைக்கு எடுக்கிறீங்க. அதனால் எந்த விதத்திலும் அதே மாதிரி ரிசர்வேஷன் இது எல்லாமே அரசாங்கம் வந்து முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்ம தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வேணும் என்று கேட்கக்கூடிய நிலைமையில் நீ இருக்கிற வேக்கன்சியே ஃபில்லப் பண்ணாமல் அப்புறம் எங்கே தனியாருக்கு போக போகிறேன். அதனால் முன்னுக்கு முரணாக பேசக்கூடிய இதே எதிர்க்கட்சி தலைவராக நம்மளோடு பயணித்த 4 ஆண்டுகளாக பயணித்த போது இது எல்லாம் நியாயமான கோரிக்கை என்று சொன்ன முதல்வருக்கு இன்றைய முதல்வரான பிறகு இதெல்லாம் நியாயமில்லை என்று சொல்வதில் எல்லாரும் ஏற்க முடியாது. ஆனால் நம்ம உரிமைகளை மீட்போம். இது வந்து இதுக்கு முன்னாள் முதல்வர் இவரோட தகப்பனார் வந்து 2017 தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநாட்டில் அவர் அப்போ முதல்வர் இந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. நானே முதலமைச்சராக இருந்தாலும் நீ போராடுறதை விட்டுறாதரா, போராட்டம் மட்டும்தான் உன்னோட ஆயுதம். அதனால் நான் வேறு யார் சொல்கிறதையும் கேட்கலப்பா, உங்கள் அப்பா சொன்னது தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் போராடி நாங்கள் எப்படி வாங்குவோம்ன்றதை உங்கள் தகப்பனார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் ஜாக்டோ போராட்டங்களை முன்னெடுக்கும் என்ற வாழ்த்து செய்தோடு விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே. எதிர்குரலாக வந்தது வந்து தலைமைச் செயலர் சங்கத்துடைய கடிதம் தான். நேற்று ஈவினிங் 5 மணிக்கு வந்துச்சு. எந்த சங்கத்திலிருந்து வரல, ஜாக்டோஜி அமைப்பில் கூட 7 மணிக்கு தான் 6 கால் தான் இருந்துச்சு. முதல் எதிர்ப்பு குரல் நமது தலைமைச் செயலக சங்கத்தினுடைய கடிதம். தோழர் வெங்கடேசன் அவர்கள் கையெழுத்திட்டு அதில் எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் சொல்லியிருந்தார், அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய பொன்மொழியிலே நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்று நீங்கள் கூறினீர்களே, நிச்சயமாக அதை நாங்கள் மறக்கல அப்படின்றத என்று நினைவூட்டுகிறோம். என்ன சொல்லி ஒரு 2 நிமிடம் ஏற்புரை ஏற்க வேண்டுமென நமது அனைத்து ஊழியர்களின் அனைத்து மாவட்ட மையங்களின் சார்பாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முதலாவதாக திரு மூர்த்தி, முன்னாள் மாநில செயலாளர், நம்ம மெட்ராஸில் வந்து பம்பரமாக நம்ம கூட சுற்றினவர், இன்றைக்கும் அவர் வந்து மெட்ராஸில் உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு ஸ்கேனிங் செக்ஷனில். அவர் இந்த வாழ்த்துறதுக்கு நம்ம ஏற்கனவே செங்கல்பட்டு மாநில செயற்குழு மாநில சார்பாக வாழ்த்து வழங்கிட்டோம். இன்றைக்கும் மாவட்ட மையத்தின் சார்பாக வாழ்த்தாங்க. மாநில மைய சார்பாக மீண்டும் அந்த மண்ணில் வாழ்த்துறது அவங்களுக்கு வந்து நமக்கும் பெருமை, அவங்களுக்கும் பெருமை. அவர் அந்த வாழ்த்தை ஏற்கும் விதமாக ஏற்புரை ஏற்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளுக்கும் மற்றும் தமிழகத்தின் இதர மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் அழைத்து சிறப்பு செய்தமைக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் காரணமாக இருந்தது எங்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சுந்தரபாண்டியன் சார் அவர்கள். அவரும் நானும் சேர்ந்து இணைந்து தான் பயணம் செஞ்சோம். அந்த பொன்னான நினைவுகள் அதெல்லாம் மறக்க முடியாது. அவரோட சேர்ந்து இந்த மதுரை மாநாட்டை சென்னை 50வது மாநாட்டை நடத்தி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சங்க கட்டடத்துக்காக ஒரு இடத்த கிண்டியில் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து மாநில நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு சிறப்பான தருணங்கள், அதெல்லாம் இடத்த வாங்கி போட்டிருக்கோம். இப்போ வந்து அது வாங்கின விலைக்கு இப்போது நல்ல விலை போய்கிட்டுருக்கு. அந்த இடத்த சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு முக்கியமான மையத்தில் அது இருக்குது. இப்போ அந்த இடம் நம்ம சங்க கட்டடம் அமைஞ்சால் அது நல்லா மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த சாதாரணமாக இருந்த இந்த சங்கம்தான் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருடைய நீதித்துறையிலே மூர்த்தின்ற ஒரு நபரை வந்து அறிமுகப்பட்டது. அந்த சங்கத்திற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சென்னை மாவட்டத்தில் கொஞ்சம் நம்ம வந்து போகிறதுக்கெலாம் சிரமங்களாக இருக்கிறப்ப வந்து முன்னின்று சென்னை மாவட்ட தலைவராகவும் சிசி நம்ம சிட்டி சிவில் கோர்ட்டு சிரஸ்தராகவும் இருந்து நம்மளை வர்றப்பெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் பணிபுரியும் காலங்கள் மட்டுமல்லாது அவர் ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறம் ஒரு திறமையான ஒரு எழுச்சியான ஒரு டீமை ஏற்படுத்தி கொடுத்து போயிருக்காரு. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அவர் சொல்படி கேட்கக்கூடிய, அவர் கட்டளை இட்டால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு டீமை வந்து கருத்தபாண்டி தோழர் மட்டும்தான் நம்முடன் இல்லை. அதே மாதிரி பிரபாகரன் தோழர், மூர்த்தி தோழர், இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் கிரி எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு காளிமுத்து தோழர், இப்போ இருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் அண்ணா ஆனந்தகுமார் தோழர், நம்ம ஜெயபிரகாஷ் தோழர், உண்மையிலே ஒரு அந்த மாதிரி ஒரு சென்னை மாவட்ட மைய நிர்வாகிகள் முக்கியமான நம்ம தேவை. நம்ம சங்கத்துக்கு வந்து நாங்கள்லாம் அங்கேருந்து வருவோம், அலைஞ்சு வர்றது, ரூம் போகிறது, குளிக்கிறது, கிளம்புறது எல்லாம் போக
இங்கே வந்த உடனே திடீர்னு ஒரு 15 பேஜ் டைப் அடிக்க வேண்டியிருக்கும். உடனே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சொல்ல உடனே போய் அடிப்போம், உடனே அடிப்போம், எல்லாமே எல்லா உதவியும் உடனே வாங்க உள்ளே கூட்டிகிட்டு போவார். நமக்கு உயர்நீதிமன்றத்துக்குள்ளே போய் அந்த விஷயத்தை செய்கிறதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு வேணும். அந்த அமைப்பை இந்த மாவட்ட நிர்வாகத்தை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்தவர் நமது அண்ணன் சுந்தரபாண்டியன் அவர்கள். அவரை வாழ்த்திய அனைவருக்கும் ஏற்கும் விதமாக வாழ்த்துறை ஏற்கும் விதமாக ஒரு ஏற்புரை ஏற்க வேண்டும் என அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமது நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் மற்றும் இதர மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள் மற்றும் என்னை இங்கு அழைத்து சிறப்பு செய்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக தலைவர் திரு பிரபாகரன், பொதுச் செயலாளர் திரு கிரிதர் பாபு, பொருளாளர் திரு சந்தானம் ஆகியோர் உட்பட்ட உங்கள் யாவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் சங்கத்தை சென்னையில் செயல்முறைப்படுத்த ஆரம்பித்த பொழுது சென்னையில் சங்கம் இதுக்கு முன்னதாக இருந்ததா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் சங்கத்தை நடத்த ஆரம்பித்தோம். எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அங்கிருந்து வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலையில் மாவட்ட மையத்தில் இருந்த முன்னாள் தலைவர் திரு கருணாகரன், கோவையைச் சார்ந்தவர், அப்போதைய பொதுச் செயலாளர், தற்போது மாநில தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள், அப்பொழுது பொருளாளராக இருந்த திரு பாஸ்கரன் மதுரை அவர்கள் எங்களுக்கு சென்னை மாவட்டத்திற்கு வந்திருந்து எங்களுடைய பொதுக்குழுவை ஆரம்பித்து வைத்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தார்கள். அவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் இதுவரையில், குறிப்பாக நான் 2021 வரையில் நான் சென்னையில் பணியில் இருந்தேன். அதுவரையில் சங்கப்பணிகளில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதற்கு மாநில நிர்வாகிகளே எனக்கு வழிகாட்டினார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தலைமை என்பது நாம் இல்லை என்றாலும் கூட அந்த இயக்கத்தை எடுத்து செல்வதற்கு வழித்தோன்றலாக நிர்வாகிகளை ஏற்படுத்தி செல்வதுதான் சிறப்பு என்பது எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த வகையில் தற்போது இருக்கின்ற திரு பிரபாகரன், தலைவர் திரு பிரபாகரன், பொருளாளர் திரு கிரிதர் பாபு, துணைத் தலைவர் கிரிதர் பாபு, பொருளாளர் திரு சந்தானம், இவர்களெல்லாம் இப்பொழுது சங்கத்தை தொய்வில்லாமல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இங்கு இந்த மாநில செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததிலிருந்து தெரிய வருகிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு எனது பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்தில் நான் சங்கத்தில் சில சிறப்பான நிகழ்வுகள்லாம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் சென்னையில். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட சிரமங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நிறைய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் புதிய நிர்வாகிகளாக இருக்கீங்க. நாங்கள் பயணித்த காலத்தில் இருந்த முகங்கள் இப்போ இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ புதிய நிர்வாகிகள், பழைய நிர்வாகிகள் தெரியப்படுறாங்க. அதனால் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம்னு இருக்கேன். அதாவது முதலாவதாக நம்ம சங்கத்தினுடைய 50வது ஆண்டு விழா நடத்துவதுன்னு நாங்கள் முடிவெடுத்தோம். அது சென்னையில் நம்ம பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தில் அதை நடத்துறது முடிவெடுத்தோம். ஒரு கல்யாணம் நடத்துறதுனாவே அதுக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு தெரியும். ஒரு பொன் விழா நடத்தணும், உச்ச நீதிமன்ற நீதிபதியை அழைத்து நம்ம அந்த விழாவை நடத்துகிறோம். அதற்கு பல்வேறு உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் அழைத்து அந்த விழாவை நடத்தணும். இவங்களெல்லாம் நம்ம சந்தித்து அவங்களுடைய ஒப்புதலெல்லாம் வாங்கி நம்ம இந்த விழாவை நடத்துறதுனா முதல்ல
நூற்றாண்டு விழா மண்டபத்தை நம்ம அணுகி அதை அனுமதி வாங்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதியை நம்ம அணுகணும்னா அதுக்கு நாங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க வந்து நம்ம தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. சென்னை மாநகர் அது தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவங்க. அவங்க சென்னைக்கு அடிக்கடி வருவது நமக்கு தெரிய வந்தது. அப்போ அங்கே சென்னையில் நம்ம உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய புரோட்டோகால் ஆஃபீஸரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக அவருடைய வருகையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அவங்க பொதுவாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நம்ம சங்கத்தில் இருக்கோங்கிறதுனால நமக்கு சில விஷயங்களை ரொம்ப சஸ்பென்ஸாக சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் நேராக அவர் எங்கே தங்கியிருக்கிறாரோ அங்கே போய்ட்டு நானும் தலைவருக்கு நான் தகவல் சொல்லுவேன். இந்தமாரி நீதிபதி அவங்க வர்றாங்க, இந்த ஹோட்டலில் தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தலைவர் அவருக்கு எப்படி தான் டைம் கிடைக்கும்னே தெரியாது, உடனே கிளம்பி வந்துடுவாங்க. நாங்களும் அவரும் சேர்ந்து அவருக்கு ஏதோ ஒரு மொமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அங்கே போய் நிற்போம். அவருக்கு புரோட்டோகால் பார்க்குறது யாருன்னு தெரியுங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுனா இப்போ நாங்கள் அவரை பார்க்க போகிறதுனால அவர் எங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. அதே அவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கும் பொழுது என்ன நடந்ததுங்கிறது ஒரு தனி கதையாக இருக்குது இல்லைங்களா தோழர்? அவர் சொர்ணம் ஜே நடராஜன்கிறவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அவர் திருவண்ணாமலையில் ஆமாம் நீதிபதியாக இருந்தவங்க. அவர் அங்கே நீதிபதியாக இருக்கும் பொழுது அங்கே இருந்த மாவட்ட நிர்வாகிகளை என்ன படுத்தினாருங்கிறது அது இப்போ இருக்காது. ஆனால் அவர் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களை கூப்பிட்டு அவர் பார்க்குறது எங்களுக்கு அவர் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பார். அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களோடு வைத்திருந்த ஒரு சுமூகமான அணுகுமுறை எங்களுக்கு அது உதவியாக இருந்துச்சு. அதுக்கு பொருளாதார வசதி நாங்கள் பல்வேறு நம்ம தோழர் மூர்த்தி, அப்புறம் மிஸ்டர் பிரபாகர் தலைவர், மறைந்த என்றும் எங்கள் நினைவில் இருக்கக்கூடிய கருத்த பாண்டியன், அவர் ட்ரில் மாஸ்டர் மாதிரி தான். நாங்கள் சார் நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்கணும், இவரை பார்க்கணும், இது போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சார் எப்போ போகலாம், கிளம்புங்க, முதல்ல அதை போய் பார்த்து வரலாம் அப்படின்னு நிற்பார் அவங்க. நாங்கள் அவரை இழந்ததுங்கிறது ஒரு பெரிய எந்த காலத்துலையும் அது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். அப்படி நாங்கள் எல்லாருமே பல கட்டத்துலேயும் எங்களை ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நாங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்து அதில் சில குறைகள் இருந்தது. நாங்கள் எங்களுடைய நீதிபதிகள் அதில் கலந்துக்கிட்ட மற்ற மாவட்ட நீதிபதிகள்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிங்க, கொஞ்சம் அந்த சின்ன சின்ன குறைகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கூட நான் இங்கேயே இருந்திருந்தாக்கா அடுத்த நிகழ்வில் அதெல்லாம் சீரியஸ் பண்ணி நல்லா இன்னும் கூட சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்தோம். அப்படி எதுவும் பெரிய நிகழ்வுகள் நடக்கவில்லை. ஆனால் அந்த ஃபீட்பேக்லாம் வந்து எனக்கு இன்னும் மனசில் இருக்குது. எங்களுடைய வழிதோன்றல்களுக்கு நாங்கள் எந்த காலத்துலேயும் பின்னணியிலிருந்து அவங்களுக்கு அந்த கைடன்ஸ்லாம் கொடுத்து எதிர்வரும் காலங்களில் நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துறதுக்கு நான் ஒத்துழைப்பு தருவேன் என்று இந்த மன்றத்தின் முன்பாக நான் உறுதி கூறுகிறேன். அதே போல் நம்ம இந்த சேமநல நிதி ஒன்று இப்போ ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு போட்டு வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு நான் தலைவர் மூர்த்தி சார் எல்லாம் அவங்க எழுதி லெட்டர் பேரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு நீதியரசர் மணிக்குமார் அவங்கள சேம்பரில் போயிட்டு பார்க்குறோம். அவர் எங்கள் லெட்டரை வாங்கி படிச்சுட்டு அவர் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இப்போ வேர்ட் பை வேர்டு படித்து ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறார். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்து கொடுங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லிட்டார். அதேமாரி நாங்கள் உடனே அதை லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அடித்து ரெடி பண்ணி அதுக்குள்ளே அவருக்கு அவங்க மீட்டிங் போகிறாரு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மீட்டிங், அதுதான் லாஸ்ட்டாக அவர் கலந்துக்க போகிற மீட்டிங். அவர் அங்கே முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நாங்கள் இந்த லெட்டர் அடித்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் அவர் திரும்ப அவர் சேம்பருக்கு போயிடுறோம். அவர் நம்ம லெட்டர் ரெடி பண்ணுறவங்கிற அந்த எதிர்பார்ப்புலேயே அவர் அங்கே கமிட்டியில் பேசி அவர் ஒப்புதல் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட லெட்டரே வாங்கிக்கிறாரு. அது எங்களுக்கு ஒப்புதல் வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அவர் ரிலீவ் ஆகி அன்னைக்கு இப்போ கிளம்பிடுறாங்க. அந்த 2 நாள்லேயே நாங்களும் தலைவர் தோழர் முருகேசன் தோழர்,
முன்னாள் தோழர் கருணாகரன் தலைவர் அவங்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு 15 பேர் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம். அவர் எங்களை பார்த்ததில் ரொம்ப அளவில்லா மகிழ்ச்சி அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் அவர் அங்கே பதவியேற்பு விழாவுக்கு கூட எங்களுக்கு ஏதாவது நீங்கள் அங்கே கலந்துக்கிறதுக்கான ஒரு அனுமதி சீட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கலந்துக்கிறோம்னு கூட கேட்டிருந்தோம். அங்கே புரோட்டோக்கால் பிரகாரம் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கே 2 பேரோ 3 பேருக்கு மட்டும்தான் அனுமதி, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால எங்களால் அந்த விழாவில் கலந்துக்க முடியல. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நன்றியை நான் அவங்களுக்கு தெரிவிக்கும் முகமாக தான் நாங்கள் அந்த செயலில் செய்தோம். இந்த சேமநல நிதிங்கிறது நமக்கு எந்த விதத்தில் பெருசாக பயன்படும் அப்படிங்கிறது, நம்ம ரிட்டையர் ஆனாவே ஒரு சில தொகைகள் நமக்கு வரும். இது எந்த வகையில் அப்படின்னாக்கா, நம்ம ரிட்டையர் ஆகிற அன்றைக்கே நமக்கு அந்த தொகையை கொடுப்பாங்க. நமக்கு இந்த தொகை வர்றதுங்கிறது சில நாட்கள் ஆகும், ஒரு மாதங்கள் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் சம்பளம் வர்றதுக்கு, இந்த பென்ஷன்லாம் வர்றதுக்கு, ஆர்டர் ஆகி வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஆகும் இல்லையா? அந்த கால அவகாசத்தில் இந்த நம்ம தொகை வந்து கையில் இருந்துச்சுன்னா நமக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது பயன்படும். அதனால் இந்த இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நமக்கு கஷ்டம் வரும்பொழுது தான் அந்த பணம் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது நமக்கு உணர முடியும். அதுமாதிரி இந்த பணம் நம்ம சம்பளம்லாம் இருக்காது, பென்ஷன் ஆர்டர் ஆகி வந்திருக்காது, மற்ற எந்த தொகையும் நமக்கு ஆத்தரைசேஷன் வந்திருக்காது. அந்த மாதிரி தொகையில் இந்த சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு வரும் பொழுது அப்போ தெரியும் நமக்கு அந்த பணத்தினுடைய அருமை. அதனால் இந்த செயல்பாடுங்கிறது நம்ம சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல். இது நம்ம ஊழியர்கள் மத்தியில் நம்ம ஒரு நிர்வாகிகளாகிய நாம் அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சென்று சங்கம் நம்ம அவங்களுக்காக என்னென்ன நடவடிக்கைலாம் செய்திருக்குது. இன்னும் செய்ய வேண்டிய காலங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். இது போன்ற காரியங்கள்லாம் நாங்கள் சென்னை மாவட்டத்தில் இருந்து மாநில மையத்தோடு சேர்ந்து இந்த காரியங்கள்லாம் செஞ்சுருக்குறோம். நாங்கள் அதேமாரி நம்ம பே கமிஷன், நம்ம துறை சார்பாக நாங்கள் பே கமிஷனுக்கான நம்ம அந்த ஊதிய விகிதங்கள்லாம் கணக்கிட்டு ஒரு பட்டியல் தயார் செஞ்சு ஒவ்வொரு துறையிலேருந்து அந்த ஊதிய குழுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. 3 நாள் நாங்கள் உட்காந்து இந்த வேலையை பார்த்தோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் நண்பர் குணசேகரன் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கிட்ட அவர் நேர்முக உதவியாளராக இருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் நம்ம நீதித்துறையில் பணியிலிருந்து அப்புறம் உயர்நீதிமன்ற பணிக்கு போனவங்க. அவங்க தான் கூட இருந்து அவருக்கு இந்த மற்ற துறைகளில் அவருக்கு நம்ம அரசு ஊழியர்கள் சங்கத்திலலாம் அவர் பரிச்சயம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் எப்படி அந்த நம்மளுடைய ஊதிய விகிதங்கள்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு இருந்த அனுபவத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம துறைக்கு எப்படி மற்ற துறையில் இருக்கக்கூடிய அந்த ஊதிய விகிதங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த ஒற்றுமை வேறுபாடுகள்லாம் பார்த்து அதுக்கு அந்த என்ன நம்ம ஒரு சரசரனா அதுக்கு ஈக்குவலன் போஸ்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது, அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க, நம்ம துறைக்கு என்ன கொடுத்துட்ருக்காங்க, என்ன வேணும் இப்படிங்கிற அந்த கிளாரிட்டியெல்லாம் போட்டு நாங்கள் கொண்டு போய்ட்டு எப்போ கொடுத்தோம் 7:30 மணி அவங்க எல்லாம் செக்ரட்டேரியட்டில் மூடிட்டு போகிற நேரம் நாங்கள் என்ன ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட 40-50 பக்கங்களுக்கு மேலே அது ஒவ்வொரு செட்டாக நாங்கள் தயார் பண்ண வேண்டியது இருந்தது. கால்குலேஷன் அது இதெல்லாம் போட்டு தயார் பண்ணோம். அவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை ரெடி பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம். அடுத்து ஒரு வார காலத்தில் தான் அங்கே அந்த ஆய்வுக்காக வர சொல்லி நம்ம தலைவர் அவங்கெல்லாம் போயிட்டு அந்த நம்ம துறை சார்பான ஊதிய குழுவுக்கு பரிந்துரைகளை விளக்கி சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. போய் வந்தாங்க. இவ்வளோ தூரமாக நம்ம சங்க பணிகளில் நம்ம ஈடுபடுத்திக்கும் பொழுது நமக்கு சொந்த வேலையை கூட நமக்கு பார்க்க முடியாதுங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளோ சூழ்நிலையிலும் நம்மளை இந்த இயக்கத்தில் ஈடுபட்டுக்கிட்டு நம்ம ஊழியர்களுக்காக நம்ம உழைக்க முன்னாடி வந்திருக்கோம்னாக்க அதுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு பாராட்டுதல் தான். இந்த சூழ்நிலையில் என்னை அழைத்து இங்கே கௌரவித்த உங்கள் யாவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தோழர். உங்கள் சங்கப்பணி உங்களை விடை கொடுத்தாலும் உங்கள் இல்லற பணியும் சமூக பணியும் காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்போது வந்தாலும் சென்னைக்கு நானும் தலைவர் எப்போ வந்தாலும் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கிறது அவரு தான். அது அஃபிஷியலாக வந்தாலும் சரி, அசோசியேஷனாக வந்தாலும் சரி, பர்சனலாக வந்தாலும் சரி, அவர் எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பர் ஆகிட்டார். அதே மாதிரி அனைவருக்கும் ஒரு குடும்ப நண்பர். நீடூழி காலம் நீங்கள் குடும்பத்துடன் நல்லா வாழ்ந்து நல்லா இன்னும் நிறைய சமூக பணி செய்ய வேண்டும் என வாழ்த்தி, அடுத்தபடியாக நமது திண்டுக்கல் மாவட்ட முன்னாள் தலைவர் திரு டி ராஜசேகரன் அவர்களை ஏற்புரை ஏற்க வேண்டும் என அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய இந்த மதிய பொன்வேளையில் கடந்த 33 ஆண்டுகளாக இந்நீதித்துறையில் பயணித்து 8 வருடங்கள் சராசரியாக 33 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்று எனக்கு என்னுடைய சங்கப்பணியை இதுகாலம் செய்துள்ள சங்கப்பணிகளை நினைவுறுத்தி இன்று பாராட்டு விழா நினைத்து அதற்கு ஒரு நினைவு பரிசு வழங்கிய மாநில நிர்வாகிகள் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் தலைவர் மற்றும் மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் ஷிபு மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 1992ஆம் ஆண்டு நீதித்துறையில் நகலர் பணி முதல் நகலராக பணியேற்று மத்திய நாசர் வரையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து சில சூழ்ச்சிகளின் காரணமாக திண்டுக்கல்லுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டேன். திண்டுக்கலுக்கு வந்தாலும் எனது பணியை சங்க பணிகளும் சரி, அலுவலக பணிகளும் சரி சற்றும் சோபிக்கவில்லை, சோடை போகவில்லை. யார் கையினால் நான் திண்டுக்கல்லுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனோ அதே நீதிபதியின் கையால் 18 வருடங்களாக நடைபெறாத ஆண்டு ஆய்வில் அந்த ஆய்வு பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து சங்க பணிகள் அல்லாத அலுவலக பணிகளுக்கு மிகவும் சிறந்த ஊழியர் என்ற ஒரு நினைவு பரிசினை அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கையாலேயே பெற்றேன். யார் எனக்கு அந்த பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டாரோ அவருடைய கையாலேயே நான் அந்த நினைவு பரிசினை பெற்றேன். அப்பொழுதுதான் அவரிடம் கூறினேன், என்னை ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு என்று கூறினேன். தெரியவில்லையப்பா அப்படின்றார். நீங்கள் தான் எனக்கு திண்டுக்கலுக்கு மாவட்ட பணி மாற்றம் செஞ்சீங்க, உங்கள் கையால் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுங்க, நான் அலுவலகத்தில் எந்த பணியும் செய்யலை, தவறான தகவல் உங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு இங்கே நீங்கள் தான் பணி மாற்றம் போய் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னேன். ஒன்றும் பேசலை, அவர் அப்படியே அமைதியாக நின்றுட்டார். அந்த வகையில் எனக்கு உத்வேகம், அதாவது சங்க பணிகளிலும் சரி அலுவலக பணிகளிலும் சரி நம்மை நாமே நிரூபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய திறமைகளை நிரூபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், யாரையும் சார்ந்து நாம் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி நான் நகலராக பணிபுரிந்த நாளிலிருந்தே என்னுடைய வைராக்கியமாக மேற்கொண்டு விட்டேன். அதனால் அதாவது நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு நகலர் போஸ்ட்லேருந்து அடுத்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வரோம்னா டைப்பிஸ்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு உண்டான என்னென்ன தகுதிகள் வேண்டும், பணிக்குண்டான விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வைத்துக்கொண்டால் யாரையுமே நம்ம போய் நின்றுட்டு அவங்க தயவுதாட்சியம் கேட்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி இன்னை வரைக்கும் நான் கடைசியாக சரசார் பணி மாவட்ட சரசார் பணிகளிலிருந்து விடைபெறும் வேலையில் அவர் கூட ஒருத்தட்ட போய் எனக்கு இந்த வேலை தெரியல, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு நான் யார்ட்டையும் போய் கையேந்தி நின்னது கிடையாது. அந்த வகையில் தான் என்னுடைய பணியை நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கேங்கிறத நான் இன்றைக்கி கர்வத்தோடு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மேலும் இந்த சங்க பணிகளிலும் சரி, நான் தஞ்சை மாவட்டத்தில் பணிபுரிந்த போது நிறைய இடர்பாடுகள் அப்பொழுது இருந்த சங்க நிர்வாகிகள் மூலம் நாங்கள் புதுசாக அப்போல்லாம் உள்ளே வரோம். சங்கத்தில் வரும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி எடுத்துக்கிட்டு நடத்திப்போம், இது பண்ணுவோம், ஆரோக்கியமாக செயல்பட நடப்போம். இப்போ அங்கே சங்கத்தில் இப்போ தேர்தலாம் நடக்கும். தேர்தலையும் நாங்கள் முழு வீச்சில் பயன்பெற்று பங்கு பெற்றுட்டு அதுக்கு உண்டான வெற்றிகளையும் நாங்கள் தேடி நிறையா கொடுத்துருக்கோம். ஒரு சமயம் சில நீதிபதிகள் மூலமாக எங்களுக்கு நிறைய திரட்டன்கள், நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் வந்திருக்கும். அதையும் நாங்கள் சமாளிச்சிருக்கோம். அந்த வகையில் நான் சங்கப்பணியும் நல்லபடியாக முடித்து கொடுத்ததுக்கு பாராட்டி எனக்கு இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய
தற்போதைய மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.